வணக்கம். நெருப்பு தமிழர். இசைஞானி ஒரு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறாரு. இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறோம். இசைஞானியை விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் 3-4 சேனல் என்னோடய பேரில் இருந்தது. அதில் இந்த பக்கத்தில் கீ அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காப்பிரைட்ஸை போட்டுட்டு உடனே ஒரு காப்பிரைட்ஸ் உங்களுக்கு கிளைம் இருக்குது அப்படின்னு யூடியூப்லேருந்து உடனே ஒரு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேசிய தலைவர் இருக்கார் பாருங்க, அவரனுடைய ஒரு சில படங்களை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடந்ததையும் போட்டிருந்தேன். அப்போது காப்பிரைட்ஸ் கொடுத்ததில் மொத்த சேனலும் மூடப்பட்டுச்சு. எந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னா உடனே அது காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும். இது யூடியூப் சேனல் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய இசைக்கு இசைஞானி காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அவர் போடுற இசை தானே. அப்போ யூடியூப் சேனலுக்காரன் எவனாவது ஒரு மியூசிக் எங்கன்னா ரோட்டில் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்டாலும் உடனடியாக காப்பிரைட்ஸ் கிளைம் வருது. அது ஏன் வருது? இதை கேட்டிருக்கீங்களா?